Mrs. Elizabeth, Mrs. Alvarez. கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தந்த நாளிலே மகிழ்ந்து கைகூட கடவுள். ஆலயம் ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆலயமா வைத்திருப்பதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் செலுத்தலாம். நன்றி சொல்லலாம். நன்றி சகல ஜனங்களுக்கும் ஜெபவீதி நடப்படும் என்ற வார்த்தைப்படி அப்பா ஜெபஸ்தலமாய் என் தேவன் கொடுத்திருக்கிற உங்க கிருபைக்காக தயவுக்காக கோடி ஸ்தோத்திரங்களுடைய சன்னிதானத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா அப்பா இந்த இடத்துல செய்கிற ஜெபத்துக்குடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிப்பதுமாய் அப்பா இங்க வருகிற ஜனங்கள் விடுதலையாகி செல்லட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லம் அக்கினியாய் மகிமையாய் இறங்குவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா மகிமை பொருந்தி ஆலயமாய் இடம் முழுவதுமாய் நிரப்பப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உங்க வஸ்திர தொங்கலால ஆலயத்தை முழுவதுமாய் பரலோக ஆலயத்துல வஸ்திர தொங்கல காணப்படுகிறது போல இங்கேயும் காணப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். வருகிற ஜனங்கள் சுகம் பெற்று விடுதலை அடைந்த அற்புதங்களை அடையாளங்களையும் இயேசுவை நாம மகிமைக்கென்று சாட்சியாய் நிற்பார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்கொள்ளாமல் தூங்க மட்டும் அந்த மாதிரி கஷ்டப்படுங்க. அப்பா இந்த ஸ்தலம் எழுப்புறதுக்கு காரணமா இருக்கிற அப்பா அருமையாய் பையா அவர்களை நாங்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பல திருச்சபைகளை நிறுவத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அப்போஸ்தல வல்லமை தேவனுடைய அபிஷேக தரிசனம் செயல்படுவதாக சொல்லினாங்க. ஆசீர்வதித்து வாழ்த்தி ஊழியக்காரியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே இந்த காரம் திவ்ய காரம் அவரோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இங்க நடத்துகிற அருமையான பாஸ்டர் ஆண்டவரே பால் பிரகாஷ் ராமயா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே குடும்பத்தை மனதார ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உடனிருந்து நடத்துகிறவர் நீ ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு ஜெபிச்சுட்டு போயிடுவோம். ஆனா கர்த்தருடைய காரம் அவரோடு கூட இருக்கு. பலத்த கரம், வல்லமையுள்ள கரம் நடத்துகிறதற்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா சகல துதியும் நம்ம மகிமை ஒருவருக்கே. ஆசீர்வதிங்க. உங்க பரிசுத்த கரம் இருந்து நடத்தட்டும். எஞ்சியுள்ள செஷன் பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. Evangelist Nazir அவர்களே பொறுப்பாக. ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆண்டவரே இந்த மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலம் ஆண்டவரே அப்பா இயேசுவின் ஜெபஸ்தலத்தின் 7வது சபையாக கிளை சபையாக இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஏழை என்ற ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஆண்டவரே அப்பா வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம், பரிபூர்ணம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபை பரிபூர்ணமாக இருக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 7 குத்துவிளக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். 7 குத்துவிளக்கும் 7 சபையாம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த சபையில் உடைய மகிமை ஆண்டவரே நீங்க எப்போதும் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கும்படியாக ஆண்டவரே இந்த இடத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும், இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிறவர்கள், இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த இடம் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக அமைய எல்லாரும் இந்த இடத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே அப்பா பிதாவே அவர்கள் பாவியாக வந்திருந்தாலும் பரிசுத்தமாக மாற்றக்கூடிய என் அன்பு தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா பிதாவே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை கட்டுவதற்காக மனிதனுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே. நீர் ஏற்கனவே சுத்தம் வைத்திருக்கிறீங்க, சுத்தம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதே பிரகாரமாக நீர் யார் யாரை கொண்டு ஏவி ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சுத்தம் வைத்திருக்கிறோம். அப்படியே கட்டி முடிப்பதற்காக ஆண்டவரே அண்ணன் அருமையாக அவர்களையும் ஒரு கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவருக்கு கொடுத்த தரிசனம் ஆண்டவரே இதே போல இன்னும் பல ஆலயங்கள் கட்டுவதற்கு நீர் ஆண்டவரே இன்னும் அவருக்கு ஆண்டவரே பலத்தையும் ஆண்டவரே சுகத்தையும் கொடுத்தபடியாக இந்த ஆலயத்தை நடத்தக்கூடிய ஆண்டவரே அன்பு பாஸ்டர் பால் பிரகாஷ் ஒரு கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவர் எல்லாரையும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah.